ஓம் சிவாய நம. வணக்கம். நடந்து வந்து தங்கிய மக்கள் மழை நின்று நிலைமை சகஜமாக திரும்பும் வரை மக்கள் 10-20 நாட்கள் ஆனாலும் அங்கேயே கோவிலில் இருப்பார்களாம். கோவில் மண்டபத்தில் தங்கியிருப்பார்களாம். மக்களுக்கு தினமும் ஒரு முறை கஞ்சி காய்ச்சி ஊற்றுவார்களாம். நம்மில் பசியுடன் இருக்கும்போது ஒருவேளை ஊற்றிய கஞ்சி வயிற்றிற்குள் இறங்கும்போதுதான் கைலாசத்திற்கு போய் சிவனையே பார்த்துவிட்ட மாதிரி இருக்கும். சொர்க்கமாக இருக்குமாம். கஞ்சி கிடைக்கும் இடம்தான் கைலாசம் என்று மக்கள் அன்று சொல்வார்களாம். அன்று ராஜாக்கள் சிவன் கோயில்களில் மண்டபங்களும் மட்டும் கட்டவில்லை, தானிய கிடங்களும் இருக்குமாம். கோவிலுக்கு நிறைய நிலங்கள் ராஜாக்கள் ஒதுக்கி இருப்பார்களாம். அந்த நிலங்களில் விவசாயம் செய்து மக்கள் 1/3 பங்கை தானியங்களாக கோவிலில் உள்ள தானிய கிடங்கில் வைப்பார்களாம். அதுபோல் கோவிலில் அவசர காலங்களில் கஞ்சி காய்க்க விறகுகளையும் சேமித்து வைத்திருப்பார்களாம். இன்றும் சேமிக்கும் இடம் பெரிய பெரிய கோயில்களில் இருக்குமாம். மீதியை நாளைக்கு சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நம.